ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் மட்டன் பிரியாணி கேட்டிருந்தீங்க. 1/4 கிலோ மட்டன் வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டியா பிகினர்ஸ் கூட செய்யற மாதிரி ஆத்தென்டிக் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கர்ல 1/2 லிட்டர் தண்ணீர் விட்டு கிளீன் பண்ண மட்டனை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டையும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல 100 ml ஆயில் சேர்த்து ஆயில் காஞ்சதும் பச்சை மிளகாய், புதினாய் சேர்த்து வதக்கி நீல வாக்கில நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் நாம அரைச்ச இஞ்சி பூண்ட பேஸ்ட இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. நல்ல ரெட்டிஷ் ஆன தக்காளிய இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கியதும் புதினா, கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நாம சேர்த்த இன்கிரிடியன்ஸோட இந்த புதினா பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. நான் 1 காப்படி அளவு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேங்க. சோ 2 காப்படி அளவு மட்டன் பாயில் பண்ண வாட்டரை சேர்க்கிறேங்க. கொதி வந்ததும் வேக வச்ச மட்டனை இதோட சேர்த்து கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்து கலந்து கொதி வந்ததும் ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்துக்கோங்க. ஜீரக சம்பா ரைஸ் 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. நான் சொல்ற மெத்தட்ல நீங்க மட்டன் பிரியாணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அப்படியே திண்டுக்கல் பிரியாணி மாதிரியே இருக்குங்க. இந்த மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு வெறும் 20 நிமிஷம் போதுங்க. ரைஸ் பாதி அளவு வெந்ததும் ஒரு தடவை கிளறி ஆயில் பிரிஞ்சு மேல வரும்போது குக்கரை விசில் போடாம மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வைங்க. இப்ப நீங்க குக்கரை திறந்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் மேல வந்திருக்குங்க. எல்லா பக்கமும் வாட்டர் ஸ்ப்ரெட் ஆற மாதிரி கலந்து விடுங்க. 3 ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. நெய் ஏன் சேர்க்கிறோம்னா பிரியாணி நல்ல ஃபிளேவரா இருக்குங்க. இப்ப குக்கரை மூடி விசில் போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பிரஷர் போனதும் குக்கரை திறந்து சூடா சர்வ் பண்ணுங்க. அவ்வளவு தாங்க, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி. நம்ம யூஸ்வலா பாக்குற பிரியாணி வீடியோஸ் பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் இந்த மாதிரி கலர் அண்ட் டெக்ஸ்சர் இருக்காது. ஆனா இந்த பிரியாணில பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் நல்லா குக் ஆகி பிரவுனிஷ் கலர்ல இருக்கும். அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரியாணியோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்க. நீல வாக்குல வெங்காயத்தை மெல்லிசா நறுக்கிக்கோங்க. வெங்காயத்தை 2 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி கொஞ்சமா தண்ணி விட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயத்தை தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு கெட்டி தயிர் விட்டு சுகர் அண்ட் தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ரைத்தா சிம்பிள் அண்ட் டைம் சேவிங், அதே சமயத்துல டேஸ்ட் பிரியாணியோட அட்டகாசமா இருக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.